ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், அடுத்த வார்த்தையை வாசிங்க, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க எல்லாம் போகிறதோ, ஆமென், அங்க எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவருடைய மகிமையை அறிகிற அறிவு அங்கே உண்டாகும். அல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிப்போம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும். அடுத்த பிரச்சனையை பாருங்கள். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும், ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. போதும். அடுத்த பிரச்சனை என்ன பாருங்கள். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சொரூபத்தையும் நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லை. ஆமென். இன்றைய காலகட்டத்திலும் தேவனை அறிகிற அறிவு பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருந்தாலும் எங்க போய் நிற்கிறாங்க பாருங்க. அரசாங்க அலுவலகங்கள்ல எல்லாம் போய் பாருங்க. அங்க எல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? என்ன இருக்கும்? சிலைகள் இருக்கும், அந்நிய தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும். அங்கே வேலை பார்க்கிறவர்கள் அதற்கு மாலை இடுவார்கள், அதை வணங்குவார்கள். இன்னும் சொல்ல போனா ஆசாரி பள்ளத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியுமா? அந்த மெடிக்கல் காலேஜ் முந்தி எப்படி இருந்தது தெரியுமா? டிபி ஹாஸ்பிட்டலா இருந்தது தெரியுமா? அந்த டிபி ஹாஸ்பிட்டலா இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணது யாரு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணது நம்ம இடத்துல இருக்கிறதான ஹிஸ்டரியை நம்ம முதல்ல அறிந்திருக்கணும். நீங்க உள்ள போய் பாருங்க, அங்க மிஷனரிகளுடைய அந்த கட்டிட கலைகள் அங்க அப்படியே இருக்கும். அங்க ஹாஸ்பிட்டல் துவங்கப்பட்ட போது அங்கே உள்ளே ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சை வைத்து அங்க ஒரு ஃபாதரை வைத்து அங்க வொர்ஷிப் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால போனோம், அங்க ஒரு விக்கிரக ஆராதனையின் கோயில் உள்ள ஒண்ணு இருக்கிறதா போனவங்களுக்கு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் அருவருக்கிறதான காரியங்கள். முதலிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய ஆத்துமாவை திருப்தி இல்லாமல் பாதாளத்தை போல விரிவாக்குகிறாய். இரண்டாவது, தேவன் விரும்பாத இன்னும் ஒரு அருவருக்கிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. நம்முடைய சபையிலேயும் அடிக்கடி வருகிற சிலர் எங்க போய் நிக்கிறாங்க? நல்ல கவனிங்க, சிலைக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. ஆமென். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அதை கேட்டாவது மனம் திரும்பணும். சிலைக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. இது என்னை விடுவிக்கட்டும், இது எனக்கு போதகம் பண்ணட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பும் என்று நீ சொல்லுகிறாயே, அது உனக்கு போதிக்குமோ? அது பொன்னும் வெள்ளியுமா அழகா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மூடப்பட்டிருக்கிறது. பார்க்கிறதற்கு அழகா இருக்கிறது. ஆனா அதுல என்ன இல்லை? ஜீவன் இல்லை, சுவாசம் இல்லை. 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாட்டை பாடுவோம். எல்லாரும் கொஞ்சம் அசதியா இருக்கிறீங்க. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இங்கு நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம்
பாக்கியமுள்ளது எனப்படுமா. பாடுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது எனப்படுமா. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் எல்லாரும் அறிக்கையிடுவோம். நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. கற்சிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தரேசு இன்றும் ஜீவிக்கிறார். கற்சிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தரேசு என்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இங்கு நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இங்கு பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். பாடுவோம். பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க